நேற்றைய தினம் பட்ட பகலில் வழக்கறிஞர் ஒருவரை விசிகாவை சேர்ந்த குண்டர்கள் திருமாவளவன் கண் எதிரிலேயே தாக்கிய சம்பவம் உலகம் முழுவதும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக திமுகவை சேர்ந்த பலரே இந்த நிகழ்விற்கு கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில்தான் இந்த விஷயத்தை பொதுவெளியில் பகிர்ந்த அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தனது வாகனத்தை இடித்த டிரைவரை நோக்கி வழக்கறிஞர் கேள்வி எழுப்ப அதை விசிகாவினர் தாக்குகின்றனர். இதை வீடியோவாகவும் வெளியிட்டிருந்தனர். இந்த விஷயம் தற்போது மிக பரவலாக பேசப்பட்ட நிலையில் திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் நேரடியாக முதல்வரை தொடர்பு கொண்டு சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். அதில் விசிகாவின் அதிரடி நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்புதான் ஊடகத்தினரின் முன்னிலையில் போலீஸ் நிலையம் வாசலில் வைத்தே ஏர்போர்ட் மூர்த்தி என்பவரை தாக்கினர். அது முடிவதற்குள் பட்ட பகலில் திருமாவளவன் முன்னிலையிலே தற்பொழுது வழக்கறிஞரை தாக்கியுள்ளனர். இதையெல்லாம் சாதாரண நிகழ்வு இல்லை. மக்களுக்கு இது தவறான தகவலை கொண்டு சேர்க்கும். பீகாரில் இன்று வரை லல்லு பிரசாத் யாதவ் கொடுத்த ஆட்சியை யாரும் மறக்கவில்லை. மக்கள் மத்தியில் ரவுடிசம் என பெயர் எடுத்தால் அது மாறாது. உடனே திருமாவை கண்டியுங்கள் என்று கூறியிருக்கிறார். உடனே திருமாவளவனுக்கு முதல்வர் அலுவலகத்திலிருந்தே கால் சென்றிருக்கிறது. உங்களுக்கு இவ்வளவுதான் லிமிட் என நேரடியாகவே கண்டித்திருக்கிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத திருமா இல்லை, நடந்ததே வேறு என்று கதை அளந்திருக்கிறார். மேலும் இதற்கான விளக்கத்தை நானே கொடுக்கிறேன் என்று கூறிய அவர் இதை பற்றி விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் நான் சென்ற வாகனத்திற்கு முன்பாக 2 சக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் என்னை பார்த்து கொண்டேதான் சென்றார். அந்த இளைஞர் திடீரென வண்டியை நிறுத்தினார். கத்திக்கொண்டே காரை நோக்கி வந்தார். உடனே வண்டியை நிறுத்த வேண்டாம், முன்னே எடுத்து செல்லுங்கள் என்றேன். வண்டியை மேற்கொண்டு செலுத்த முடியாதவாறு தன்னுடைய 2 சக்கர வாகனத்தையும் நிறுத்திவிட்டு என் வண்டியை நோக்கி கைகளை அசைத்து கொண்டே வந்தார். வண்டியில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்று தெரிந்தும் வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்தார். கட்சியை சார்ந்தோர் அவரை தள்ளி போக சொல்ல மேலும் வம்பிழுத்து பேசினார். இந்நிலையில்தான் விசிகாவில் ஒருவர் அவரை கையால் அடிக்க ஓங்கியுள்ளனர். அதற்குள் போலீஸ் அவரை தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்குள் அழைத்து சென்று விட்டனர். இதுதான் நடந்தது. ஆனால் அண்ணாமலை போன்றோர் வக்காலத்து வாங்கி கொண்டு வருகின்றனர். இந்த திசை திருப்பும் முயற்சியை முறியடிக்கும் வகையில் உச்ச நீதிமன்ற நீதிபதி செருப்பு வீசிய இளைஞரை கைது செய்ய வலியுறுத்தி மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறார் திருமாவளவன். திருமாவளவனின் இந்த விளக்கத்தை எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டிக்கின்றன. ஒருவரை குண்டர்கள் சேர்ந்து தாக்கியதை நியாயப்படுத்த வெட்கமாக இல்லையா? சட்டம் எதற்கு இருக்கிறது? ஒருவரை குண்டர்கள் சேர்ந்து தாக்கியதை நியாயப்படுத்த வெட்கமா இல்லையா? சட்டம் எதற்கு இருக்கிறது? நீதிமன்றம் நீங்களே தண்டிக்க இது என்ன செயல்? இந்த மாதிரி திமுகவை நோக்கி எழும் கேள்விகள் விசிகாவை மட்டுமல்ல, வரும் தேர்தலில் திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. மொத்தத்தில் திருமாவளவன் ஏற்படுத்திய நிகழ்வை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்தை கீழே பதிவு செய்யுங்கள்.